ஹலோ ஆப்பிள் ஃபேமிலி, நம்ம இன்றைக்கி ஈஸியான குயிக்கான 5 மினிட்ஸில் நம்ம செய்கிற மாதிரி சாண்ட்விச் பண்ண போகிறோம். கார்ன் சாண்ட்விச் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். கடாய் வச்சுருக்கேன். இதில் ஆயில் ஊற்றிக்கணும். ஃபஸ்ட்டு சாண்ட்விச்சுக்கான ஸ்டஃபிங் நம்ம பண்ண போகிறோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதும் நான் இதில் கடுகு எதுவுமே போடல. இப்போ இந்த பவுலில் பார்த்திங்கன்னா கார்னு, வேக வைக்காத ஸ்வீட் கார்னு, ஒரு சின்ன பல்லாரி வெங்காயம், அப்புறம் ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன். கார்னை உரிச்சு வச்சுருக்கேன். அண்ட் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்கிட்ட சடனாக செய்கிறனால என்கிட்ட கேப்சிகம் இல்லை. இதில் நீங்கள் கேப்சிகமும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் லைட்டாக சூடாகிடுச்சு. இப்போ இதை போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இப்போது கொஞ்சம் வதக்கியாச்சு. இதில் தேவையான அளவு தனி மிளகா பொடி, நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ரொம்ப ஸ்பைசி பிடிக்கும்னா நீங்கள் ரொம்ப போட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்பைசி பிடிக்குன்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, கிளறி விட்டுட்டு கேப்சிகம் போட்டால் இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். பட் என்கிட்ட இப்போ கேப்சிகம் இல்லை, அதனால் நீங்கள் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சமாக கறி மசால் தூள் அது கொஞ்சமாக போட்டுக்கிறோம். இதை ஒரு கிண்டி ஒரு 5 செகண்ட்ஸ் அப்படியே மூடி வச்சிட்டோம்னா கொஞ்சம் வேகும். சிறப்பு மூடி வச்சிடலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம்னா, சைட் பை சைடு நான் இங்கே இன்னொரு ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா ப்ரெட்டை நான் டோஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ அட் அ டைமில் நான் 4 ப்ரெட் வச்சுருக்கேன். இது பீஸா மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அப்படி வச்சுருக்கேன். நான் டோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன்னா, மயோனைஸ் இருக்கும்ல, வீட்டில் மயோனைஸ் இருந்தால் மயோனைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்கிட்ட நான் நம்ம கேஎஃப்சி இல்லாட்டி நம்ம கடையில் ஏதாவது ஒரு மினி பாக்கெட் வாங்கியிருப்போம்ல, அந்த மயோனைஸ் இருக்கும்ல, ஸோ அதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ அந்த மயோனைஸ் போட்டு நான் நல்லா கிளறி விட்டுருக்கேன். ஸோ அவ்வளோதான். இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ப்ரெட்டு பார்க்கலாம். ப்ரெட்டை திருப்பி போட்டுக்கலாம். சிம்லேயே வச்சு பண்ணுங்கள், ஏன்னா கறிகிறோம். ஸோ அதனால் நம்ம சிம்லேயே வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ப்ரெட்டை திருப்பி போட்டாச்சு. இதுக்கு மேலே இந்த ஸ்டஃபிங் வைக்கணும். இப்போ நான் வச்சு காமிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி ஸ்டஃபிங்கை மேலே போட்டுட்டு இதுக்கு மேலே சீஸ் நம்ம வைக்க போகிறோம். சீஸ் நான் 2 விதமான சீஸ், எனக்கு ரொம்ப சீஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் இந்த ஷீட்டாக இருக்கிற சீஸை நம்ம ஸ்லைஸ் இருக்குல்ல, அதை நம்ம மேலே வச்சுட்டு தென் நான் துருவி கொஞ்சோண்டு மேலே போட போகிறேன். பண்ணிவிட்டு காமி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே நம்ம ப்ரெட்டு ஸ்லைஸை இப்படி மேலே வைக்கிறோம். நான் 2 ப்ரெட்டுக்கு நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன், 2 ப்ரெட்டுக்கு நான் க்ளோஸ் பண்ணலை. ஸோ இந்த 2 ப்ரெட்டில் நான் என்ன பண்ண போகிறேன்றதை இப்போ காமிக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு பிங்கோ இல்லாட்டி டேங்கிள்ஸ் கிடைக்கும்ல, அதை நம்ம நொறுக்கி கொஞ்சம் மேலே போட்டிருக்கேன். அதுக்கு மேலே நான் சீஸ் போட்டிருக்கேன். ஸோ அது அதில் சும்மா அப்படியே மேலே போட்டிருக்கேன், நான் க்ளோஸ் பண்ணலை அதை. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் நம்ம இதை க்ளோஸ் பண்ணி
கொஞ்சம் அந்த சீஸ் வந்து மெல்ட் ஆகிற வரையும் வெயிட் பண்ணலாம். அவ்வளோதான், ஈஸியான டேஸ்டியான சாண்ட்விச் ரெடி. நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.